விமன்ஸ் டே வந்து அமெரிக்காவில் ஒரு பஞ்சாலை அந்த பஞ்சாலையில் பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை. இப்போ யோசிச்சு பாருங்க, 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்போ மாதிரி கேஸ் இல்லை, குக்கர் இல்லை. 16 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, வீட்டுக்கார பார்த்துக்கிறாங்க, குடும்ப பொறுப்பு எல்லாமே பார்த்துக்கிறாங்க பெண்கள். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு ஒரு சில வருஷம் அவங்க போராட்டம் பண்ணாங்க. ஒரு நாள் 2 நாள் போராட்டம் பண்ணல, நிறைய வருஷம் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த போராட்டத்தில் நிறைய பேர் 175 பேர் அதுக்கப்புறம் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாநாட்டில் இது முடிவுக்கு வந்துச்சு. மார்ச் 8 விமன்ஸுக்காக ஃப்ரீடம் கொடுக்கணும்னு ஒரு முடிவு வந்துச்சு. 8 மணி நேரம் ஆகணும், அதுதான் விமன்ஸோட ஃப்ரீடம்னு சொன்னாங்க. அதுதான் அந்த விமன்ஸ் டேவோட மார்ச் 8 நம்ம விமன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். தெரியுதா? எல்லாம் ஒரு சிரிப்பு சிரிங்க. இன்னைக்கு நமக்கான நாள், பெருமையா நிக்கணும். நமக்கு முன்னாடியே கேர்ள்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, இன்னைக்கு நம்ம எவ்வளோ பண்ணுவோம்? நமக்கு உரிமை வேணும்னா, நம்ம வந்து வீட்டில் உரிமை வேணும்னா என்ன பண்ணோம்? ரோட்ல இறங்கி நடந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். எத்தனையோ பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். நீங்க பண்றீங்கல்ல? ஆனாலும் சில பேருக்கு வந்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொண்ணுங்களுக்கு என்னதான்பா வேணும்? இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோம், ஆனா ஒண்ணுமே சந்தோஷம் இல்லை. இப்போ இங்க கூட நிறைய பேர் மூஞ்சி உம்முன்னு தான் வச்சிருக்கீங்க. யான்னு தெரியல. வீட்டுல பிரச்சனையா, வேற எங்க பிரச்சனை, வெளியில ஏதாவது பிரச்சனையான்னு எல்லாருமே சரிங்க. பசங்களுக்கு தெரியுமா என்னதான் வேணும் பெண்களுக்குன்னு கேக்குறீங்கல்ல? பொண்ணுங்களுக்கு கேக்குறாங்க. எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு வேலைக்கு வரோம், ஆனாலும் சந்தோஷமா இல்ல. ஏன்? ஒரு நெருடல் இருக்குல்ல. என்ன பண்ணலாம்? ஒரு ராஜா இருக்கார், ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த நாட்டுல எல்லா வளங்களுமே இருக்கு. செல்வம்லயும் சிறந்த நாடு, வளத்துல சிறந்த நாடு, எல்லாமே பெருசா இருக்கு அந்த நாட்டுல. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த ராஜாவோட மனைவியும் மகள்கள் 2 பேரும் சந்தோஷமா இல்லை. அவங்களுக்கு கிடைக்காத வசதிகளே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்குமா? அது மாதிரி ராஜாவோட மனைவியும் மகள்கள் மட்டும் சந்தோஷமே இல்லை. ராஜாவுக்கு ஒரே மனக்குழப்பம், எதனால சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி. இப்படியே ராஜா யோசிக்கிறப்ப உடனே ஒரு மந்திரி சபையை கூட்டினார். மந்திரிகள் எல்லாத்தையும் பேசினார். எதனால இவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லை, 3 பேரும் கேட்கிறாரு. மந்திரிகள் எல்லாரும் சொல்றாங்க, ராணிக்கு வந்து வைரத்திலேயே அழகுங்க, மகள்கள் 2 பேருக்கும் பூக்களால அழகுங்க, அரண்மனையை வந்து தோரணம் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தியா இல்லை. ஏன்னா அவர் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாரு. ஆனாலும் அவங்க 3 பேரும் சந்தோஷம் இல்லை. உடனே ராஜா வந்து இந்த விஷயத்த ஊர்ல தண்டோரா போட்டாங்க. தண்டோரா போட்டதுக்கு அப்புறம் ஊரே இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாலும் ஆனா யாருமே இதுக்குரிய பதில் சொல்லல. உடனே அரண்மனைக்கு ஒரு ராஜா வந்து 4 வராங்க. அவங்க அந்த 4-5 பேரும் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜா இது மாதிரி காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கு, அந்த குகையில வந்து சூனியக்காரி இருக்கலாம். அவகிட்ட இந்த பதிலுக்குரிய விடை இருக்கும், ஆனா அவ கேட்கிற சன்மானம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அந்த 4-5 பேர் சொல்றாங்க. ராஜாவுக்கு தான் எல்லாமே இருக்கே, எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன், நான் போறேன், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி ராஜா வந்து காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போறாரு, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காரு. போனோடனே ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு குகை வருது. குகையில சூனியக்காரி இருக்கான். சூனியக்காரியிட கேட்கிறாரு, இது மாதிரி ஏன் என்னோட மனைவியும் மகள்கள் 2 பேரும் நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன், ஆனா ஒரு சந்தோஷம், முழுமையான சந்தோஷம் அவங்க குடிச்சில இல்லை கேட்கிறாரு. அப்ப அந்த சூனியக்காரி சொல்றா, நான் இதுக்கு விடை சொல்றேன், ஆனா உங்க நாட்டுல ஒருத்தர் என்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றான். அப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் கொஞ்சம் நல்ல மன்னர். அப்ப என்ன சொல்றாருன்னா, என்னால அவங்களோட வாழ்க்கைய பாதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு
அந்த குழப்பத்திலேயே அந்த காட்டை விட்டு வெளில போறாரு. வெளில போனதுக்கு அப்புறம் ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சூனியக்காரி ஒரு விஷயம் கேட்கறாங்க, அது என்னால பண்ண முடியல, என்னோட சுயநலத்துக்காக இன்னொருத்தர மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ராஜாவோட விசுவாசிகள் சில பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் சூனியக்காரிய அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜா வேண்டாம், இது உங்க வாழ்க்கையில பிரச்சனையா வரும், வேண்டாம்னு சொல்றாரு. இல்ல வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரின்னு திருமணம் சடங்குலாம் நடக்குது. திருமணமும் முடியுது. சூனியக்காரிக்கும் அந்த நாட்டுல ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்தோடனே சூனியக்காரி வீட்டுல இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு சரி இப்ப சொல்லு, அந்த ராஜாவோட மகனும் மனைவியும் ஏன் சந்தோஷமா இல்லைன்னு அவன் கேட்கிறான். இப்ப பசங்க நீங்க சொல்லுங்க, ஏன் சந்தோஷமா இல்ல? சூனியக்காரி என்ன பத்தி சொல்லிருப்பான்? நீங்க சொல்லுங்க. கரெக்ட் தான், சொல்லுங்க. இதுதான் 100 பேருக்கு முன்னாடி பேசுறதுதான் இன்னமும் நம்ம இப்படியே இருக்கோம். இன்னும் பேசுங்க, இதா இருந்தாலும் தைரியமா பேசுங்க. நம்ம பேசுறது கரெக்டா தான் இருக்கும். இன்னும் பரவாயில்ல. அந்த சூனியக்காரி சொல்றா, பெண்ணோட முடிவுகள் எல்லாத்தையும் பெண்ணே எடுக்கணும். அவர் ராஜா என்ன பண்ணாரு, உனக்கு இது போட்டா நல்லா இருக்கும், உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், இந்த நகை போட்டா நல்லா இருக்கும், இவ்வளவு பெரிய அரண்மனையில இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, எல்லா முடிவும் ராஜாவே எடுத்தாரு. அவங்க 3 பேத்துக்கு எந்த முடிவும் எடுக்கலையே. அவங்க என்ன வைரத்தினால அலங்கரிச்சாலும் அவங்க சந்தோஷமே இல்லை. இதுதான் பெண்களோட நிலைமை. உடனே அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் ராஜாட்ட போய் சொல்றாரு. ராஜாவுக்கு சந்தோஷம். சரி இப்படி வந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்கு வராது. ஒரு அழகான பெண் நிற்கிறான். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சூனியக்காரி தானே, இந்த பொண்ணு இல்ல, நான் தான் அந்த சூனியக்காரி. நான் 12 மணி நேரம் சூனியக்காரியா இருப்பேன், 12 மணி நேரம் நெஜ உருவத்துல இருப்பேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப சரி. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன 12 மணி நேரம் நெஜ உருவத்துல இருக்கு, என்ன 12 மணி நேரம் சூனியக்காரியா இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டு, அந்த அழகான பெண் கேட்டு கணவர்ல. அப்ப கணவர் சொல்றான், யோசிக்கிறான், பகல்ல இருக்க சொல்லலாமா, நிஜ ரூபத்துல சூனியக்காரியா எப்ப இருக்க சொல்லலாம்னு யோசிக்கிறான். உடனே அவன் சொல்றான், உன்னோட முடிவை நீயே எடு, இந்த பொறுப்பை நான் உங்ககிட்டே கொடுக்குறேன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் சொல்றான். சொன்ன உடனே அவன் சந்தோஷமா சொல்றான், என்னோட சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு. எப்படி நீதான் 12 மணி நேரம் ஒரு மாதிரி, இன்னொரு 12 மணி நேரம் ஒரு மாதிரி இல்ல, எந்த ஒரு ஆண்மகன் பெண்ணை பார்த்து இந்த டைம்ல நீ இப்படி இருன்னு சொல்லாம உன் முடிவை நீயே எடுன்னு சொல்றானோ அப்பவே என்னோட சாபம் போயிடுச்சு. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இதுல நீங்க ஃப்ரீயா பேசணும். அதுக்குதான் எல்லாருமே இப்ப காலேஜ் போறோம், வேலைக்கு போறோம். இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, எல்லாரும் ஓரளவு ஃப்ரீடமோட தான் இருக்கும். ஆனாலும் அப்பாவோ அண்ணனோ கணவரோ பையனோ யாராவது ஒருத்தர் நோட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நான் நிக்கிறேன்னா எனக்கு பின்னாடி எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. என்ன இந்த இடத்துல நிக்க வச்சது காரணம் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா. நான் கிராமத்துல, நான் சிட்டிக்குள்ள வளரல, நான் திருச்சியில கிராமத்துல வளர்ந்தேன். எங்க அப்பா கேட்டாங்க, 22 வயசு ஆயிடுச்சு, என்ன
டென்ஷன்லாம் வீட்டில் நீங்களும் கணவரும் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பொறுத்து தான் குழந்தைங்க வளர்றதே இது. நீங்க 2 பேரும் ஒரு கணவர் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ பாதிக்கப்படும். இன்னைக்கு பொண்ணு மட்டும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது, பையனும் சேர்ந்து நிற்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ஒரு பொண்ணு ஜெயிச்சாலும் பையன் ஜெயிச்சாலும் பொண்ணு காக்கும். 2 பேருமே ஈக்குவலாக இருக்கும். ஒன்றும் இல்லை, என் பையனோட கிளாஸ் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது கிளாஸ்ல சில வார்த்தையெல்லாம் தப்பான வார்த்தைலாம் பேசி செத்து ஒளின்னு. அந்த வார்த்தைக்கு மீனிங் அந்த பொண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை பேசுது. ஏன் பேசுது? வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பேசிக்கிற வார்த்தை. சண்டை போட்டுக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசி பேசி அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியாம கிளாஸ்ல டென்ஷன் ஆனா இந்த வார்த்தை பேசணும் போல. இப்ப நமக்கு தெரியும் அந்த வார்த்தை நம்ம எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பேசு. அப்படி பேசும்போது அதை கேட்டு வந்து இன்னொரு பொண்ணு வீட்டில் போய் கேட்கு. அப்படின்னா என்னம்மா செத்து ஒல்லினா என்னம்மா அவ சொல்றா. அப்ப நீங்க கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ளதான் சண்டை போட்டு அந்த வார்த்தை எத்தனை வீட்டுக்கு போகுது, அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கும். பசங்கள்லாம் ஒய்ஃபை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டுதான் குழந்தைங்க வளரும். மனைவி எந்த அளவுக்கு ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்கிறத வச்சுதான் ஒரு சொசைட்டியே நடக்கும். நான் யாரும் கீழே மேலன்னு நான் சொல்லவே வரல, எல்லாருமே ஈக்குவல். இன்னைக்கு வந்து 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தா, 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தா மட்டும்தான் அது நல்ல முடிவா இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே மேம் உட்காந்துட்டாங்க. சார்ட்ட எல்லா பதிலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. சாரும் அப்படிதான். ஒரு விஷயம்னா டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க ஜெயிப்பாங்க. அவரை கேட்டுட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டேன், மனைவியை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தா என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகும். இப்பவும் இருக்காங்க
கெட்டதா யாருக்கு தெரியும் சொல்றாரு. அந்த மாதிரிதான் எப்போதுமே நமக்கு நல்லதா